வணக்கம். ஒவ்வொரு நிர்வாகியையும் தனித்தனியாக அழைத்து அமர வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக வீழ்த்த அதிமுக தலைமையில் புதிய அணி உருவாகி வருகிறது. முதற்கட்டமாக பாஜகவை தங்கள் அணியில் இணைத்த அதிமுக அடுத்த கட்டமாக பாமக, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை இணைக்க திட்டமிட்டு வருகிறது. மேலும் சீமானின் நாம் தமிழ் கட்சிக்கும் தூதுவிட்டு வருவதாக கூறப்படுகிறது. மற்றொரு பக்கத்தில் தவிக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் திமுக வீழ்த்த தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே களத்தில் இறங்கியிருக்கிறார். குறிப்பாக 200 தொகுதிகளை இலக்காக நிர்ணயித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணிகளை தொடங்கியிருக்கிறார். அதன்படி ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி தேர்தல் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடுக்கிவிட்டுள்ளார். மேலும் திமுக அணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம் பிடித்துள்ளது. எனவே இந்த கூட்டணியை சிதறாமல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரை கொண்டு செல்லும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணியை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி அவ்வப்போது கூட்டணி கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்திப்பும் நடத்தி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளை 1-to-1 சந்தித்து மீட்டிங் நடத்தியுள்ளார். அதாவது இன்றைய தினம் சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய 3 தொகுதிகளைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் வரவழைத்து அவர்களோடு உரையாடினார். இந்த ஆலோசனையில் 3 தொகுதிகளையும் சேர்ந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 7 பேர் வரை அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனித்தனியாக அழைத்து தொகுதியில் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள், தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பு நிலவரம் ஆகியவை குறித்து விரிவாக கேட்டறிந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சிதம்பரம், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகள் அதிமுக வசம் சென்றன. எனவே கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற தொகுதிகளில் தேர்தல் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன்படிதான் கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற தொகுதிகளிலிருந்தே தனது உடன்பிறப்பே வா என்னும் தொகுதி வாரியான கட்சி நிர்வாகிகளின் இந்த ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட்டியுள்ளார். அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு தொகுதி நிர்வாகிகளை அழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதே போல 1-to-1 பேசியிருக்கிறார். இதன் மூலம் நிர்வாகிகள் தங்களது நிறைக்குறைகளை நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமே தெரிவிக்க முடியும். மேலும் நிர்வாகிகளும் உற்சாகமடைவார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே நேரடியாக களமிறங்கி மேற்கொண்டு வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.